இந்த லேடிய பாக்குறதுக்காக விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்தா அந்த லேடியோட ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே சேர போட்டு உட்கார்ந்துட்டு அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல உள்ள விருந்தாளிங்க ரெஸ்ட் ரூம் போனா கூட அந்த ஹவுஸ் ஓனர் பாத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கை கழுவுறத பாத்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் இவ்வளவு தண்ணியை திறந்து விட்டு கை கழுவிட்டு இருக்காங்கன்னு கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய செப்டிக் டேங்க ஓபன் பண்ணி தண்ணி எல்லாம் இப்படி நாசமா போக வச்சிட்டு இருக்காங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஹவுஸ் ஓனருடைய வீட்டுக்கு வாடகை கேட்டு வந்துட்டு இருக்கும்போது 24 மணி நேரமும் என் வீடு சுத்தமா தான் இருக்கணும், நீங்க ஒரு ஆணி அடிச்சா கூட வீடு காலி பண்ணி போகும்போது ஒரு ஆணிக்கு நான் 10,000 ரூபாய் கேட்பேன், பாத்ரூம் கிளீனா இருக்கணும், வாடகை சொன்ன தேதிக்கு கொடுத்துறணும், வீட்டுல 4 பேருக்கு மேல இருக்க கூடாது, கெஸ்ட் யாரும் வந்தா வீட்டுல யாரும் தங்க கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல் முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம் போடலன்னு சொல்லிட்டு வாடகைக்கு இருந்தவங்களை கூப்பிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்கன்னு சொல்றாங்க. வாடகைக்கு இருந்த அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு கூட வரல. அதுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் 10 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிறாங்க. அந்த லேடி அவங்க வீட்டு செவுத்துல சுவிட்ச் போட்டா கூட அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுல எங்க பார்த்தாலும் வாடகை கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே தான் அந்த லேடிக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. நைட் தூங்கிட்டு இருந்தா கூட அவங்க ஹவுஸ் ஓனர் பேயா வந்து அந்த லேடி கிட்ட வாடகை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த லேடிக்கு ஹவுஸ் ஓனருடைய டார்ச்சர் தாங்காம நிம்மதியா தூக்கமும் இல்ல, நிம்மதியான லைஃபுமே இல்ல. இந்த மாதிரியான ஹவுஸ் ஓனரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.